அடரொன்று புள்ளி ஏயிலிருந்து தொங்கவிடப்படும் போது படத்தில் காட்டப்பட்டவாறு ஏபி நிலைக்குத்தாக இருக்கும் வகையில் ஓய்வில் இருக்கும். இவ்வடருக்கு பியில் ஒரு திணிவு எம் செருகப்பட்டு அடரானது சியிலிருந்து தொங்கவிடப்படும் போது கோடு சிடி நிலைக்குத்தாக இருக்கும் வகையில் இவ்வடர் ஓய்வுக்கு வருகிறது. இவ்வடரின் ஈர்ப்பு மையம், அதாவது இங்கு புவியீர்ப்பு மையம் பற்றி வினவப்பட்டுள்ளது. அதாவது இங்கு நாம் 2 விடயங்கள் கவனம் செலுத்துதல் வேண்டும். அதாவது ஒன்று அடரின் புவியீர்ப்பு மையம், மற்றையது தொகுதியின் புவியீர்ப்பு மையம். இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை உரிய முறையில் விளங்கி கொள்ளும் போதே இக்கேள்வியை இலகுவாக நகர்த்த முடியும். அதாவது அடரின் புவியீர்ப்பு மையம் என்பது திணிவு வைக்கப்பட முன் வெறுமனே அடர் மட்டும் இருக்கும் போதான அதன் புவியீர்ப்பு மையம் ஆகும். அதேவேளை தொகுதியின் புவியீர்ப்பு மையம் எனப்படும் போது திணிவு எம் செருகப்பட்ட பின் தொகுதியின், அதாவது அடரும் திணிவும் சேர்ந்த நிலைமையில் புவியீர்ப்பு மையம்தான் தொகுதியின் புவியீர்ப்பு மையம் எனப்படும். ஆகவே இங்கு வினவப்பட்டுள்ளது அடரின் புவியீர்ப்பு மையம், அதாவது எம் திணிவு செருகப்பட முன் அடரின் புவியீர்ப்பு மையமே வினவப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு முதலில் எம் திணிவு செருகப்பட முன் அடரானது ஏயிலிருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது. அதன் போது ஏபி ஆனது நிலைக்குத்தாக காணப்படுகின்றது. அதாவது ஏபி என்ற கோடானது அதன் புவியீர்ப்பு மையத்தினூடாக செல்கின்றது. ஆகவே அடரின் புவியீர்ப்பு மையமானது திணிவு வைக்கப்பட முன் ஏபி என்ற அந்த நிலைக்குத்து கோட்டில் காணப்படும் என்ற முடிவுக்கு வரலாம். பின் திணிவு எம் செருகப்பட்டதும் அடரானது அல்லது தொகுதியானது சியிலிருந்து தொங்கவிடப்படுகின்றது. இதன் போது சிடியானது நிலைக்குத்தாக இருக்கின்றது. ஆகவே தற்போது சிடி என்ற கோட்டில் இருக்கும் புவியீர்ப்பு மையம் அடரின் புவியீர்ப்பு மையம் அல்ல, மாறாக அது தொகுதியின் புவியீர்ப்பு மையம் ஆகும். ஏனெனில் சிடி என்ற நிலைக்குத்து கோடு உருவாகியது திணிவு எம் செருகப்பட்ட பின்னர் ஆகும் என்பதால் ஆகும். ஆகவே தற்போது தொகுதியின் புவியீர்ப்பு மையம் சிடியில் தொகுதியின் புவியீர்ப்பு மையமானது ஏபி என்ற நிலைக்குத்து கோடும் சிடி என்ற நிலைக்குத்து கோடும் இடைவெட்டும் பகுதி, இடைவெட்டும் புள்ளியான ஓவில் காணப்படுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். ஆகவே தற்போது தொகுதியின் புவியீர்ப்பு மையம் ஓவில் காணப்படுகின்றது. ஆகவே எம் திணிவு செருகப்பட முன் அடரின் புவியீர்ப்பு மையம் ஏஓக்கு இடையில் இருக்க வேண்டும். அதாவது அடரின் புவியீர்ப்பு மையம் ஏஓக்கு இடையில் இருந்தால் மட்டுமே திணிவு எம் ஆனது பி என்னும் பகுதியில் செருகப்பட்ட பின் புவியீர்ப்பு மையமானது ஏஓ என்ற இடத்திலிருந்து ஏஓக்கு இடைப்பட்ட ஒரு புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி நகர்ந்து ஓவை அடைந்திருக்கும். எனவே ஓ ஆனது தொகுதியின் புவியீர்ப்பு மையமாக இருக்க வேண்டுமாயின் அடரின் புவியீர்ப்பு மையம் ஏஓக்கு இடையில் இருந்தால் மட்டுமே திணிவு எம் செருகப்பட்டதும் திணிவு எம் கீழே சேர்க்கப்பட்டதும் ஏஓக்கு இடையில் உள்ள அடரின் புவியீர்ப்பு மையம் மெதுவாக நகர்ந்து கீழே ஓ என்ற புள்ளியை அடைந்திருக்கும். ஆகவே இங்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், ஏஓக்கு இடையில் அடரின் புவியீர்ப்பு மையம் காணப்படுகின்றது, ஆனால் தொகுதியின் புவியீர்ப்பு மையம் ஓவில் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பொருத்தமான விடை ஏஓக்கு இடையில் உள்ளதே என்பதாகும். அதாவது இரண்டாவது விடையாகும். Please like and subscribe the channel and post your doubts and the questions below the comment.